டிசம்பர் 21ஆம் தேதி உலக தியான தினத்தை முன்னிட்டு ஐக்கிய நாடுகள் சபையில் உலக அமைதி மற்றும் நல்லிணக்கத்திற்கான தியானம் என்ற கருப்பொருளில் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மத மற்றும் ஆன்மீக தலைவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். இந்த சந்தர்ப்பத்தில் ஐக்கிய நாடுகள் சபையில் பிரம்மகுமாரிகளின் பிரதிநிதியான மூத்த சகோதரி BK காயத்ரி பிரம்மகுமாரிகளின் மனிதாபிமான சேவை நடவடிக்கைகள் மற்றும் ராஜயோக தியானத்தின் பயன்கள் குறித்து தனது எண்ணங்களை அனைவருடனும் பகிர்ந்து கொண்டார். ராஜயோக தியானத்தின் சக்தி நமது தனிப்பட்ட நன்மைக்கு மட்டுமே வரையறுக்கப்படவில்லை, மாறாக அது முழு மனித குலத்திற்கும் சேவை செய்வதற்கான ஆற்றலை நமக்கு அளிக்கிறது என்று அவர் கூறினார். மேலும் தேசியம், மதம், மொழி மற்றும் கலாச்சாரம் போன்ற அனைத்து வேறுபாடுகளுக்கு அப்பால் நாம் அனைவரும் ஒளியின் நுண்ணிய புள்ளிகளாகிய ஆன்மாக்கள் என்பதே ஓர் ஆழமான உண்மை என்றும் அவர் விளக்கினார். பிரம்மகுமாரிகளால் கற்பிக்கப்படும் ராஜயோக தியானம் 3 படிகளை கொண்டது என்றும் அவர் விளக்கினார். முதல் படி தன்னை ஓர் ஆன்மாவாக உணர்வது, பின்னர் 2வது படி மேலெழுந்து பரமாத்மாவின் அன்பான நினைவில் நிலைத்திருப்பது மற்றும் 3வது படி முழு உலகிற்கும் நல்வாழ்த்துக்களையும் நேர்மறை எண்ணங்களையும் பரப்புவது.